வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 32ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 16/7/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 1:45 2:45 வரையும், பிறகு இன்று இரவு 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் 12 முதல் 1:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6 மணிக்கு சூரிய உதயம் நிகழும். இன்றைய திதி இன்று மாலை 6:38 வரை தசமி திதி. அதன் பிறகு ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று விசாக நட்சத்திரம் முழுவதும். இன்றைய கரணம் இன்று காலை 6:05 வரை தைத்துள கரணம். அதன் பிறகு இன்று மாலை 6:38 வரையும் கரசை கரணம். அதன் பிறகு வணிசை கரணம். இன்றைய யோகம் இன்று முழுவதும் யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளும் புதிய பொருள்களும் வாங்காமல் தவிர்த்தீங்கன்னாவே இந்த சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழலையும் பாதிக்காதுங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ, ரொட்டீன் லைஃப் ஆஃப் ஒர்க்ங்கிற விதத்தில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த மாமூல் வேலைகள் அனைத்து திறம்பட செய்யலாம். அதில் எந்த விதமான தடையும் வராது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டன் அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும். இந்த நாள் ஏன்னா இன்றைய நாளில் நீங்கள் இறை வழிபாடு காரணமாக, நாளைக்கு ஆடி பிறக்க போது அல்லவா, இன்றே குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் ஏற்படும். அதனால் பக்தி வழியில் இன்னைக்கு நீங்கள் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு அருகில் உள்ள அம்பாள் கோயில் அல்லது விநாயக பகவான் தரிசனம் இன்னைக்கு கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பும் உண்டுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம்.
அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி புதுசாக என்ன கிடைக்கும், அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாங்கிற உற்சாக மிகுதியால் உங்களுடைய எண்ணங்கள் அலைபாயக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவியின் ஆதரவும் குழந்தைகளின் ஒத்துழைப்பும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தின் மீது வச்சிருந்த பாசமும், குழந்தைகள் மீது வச்சிருந்த பாசமும், தாய் தந்தை மீது வச்சிருந்த பாசமும் திருப்பி ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தாய் தந்தைக்கு புள்ள தான். அதனால் தாய் தந்தையின் பாச மழை இன்று உங்கள் மீது பொழிய போகிறது. நீங்கள் எதுக்கும் எச்சரிக்கையாக கையில் கொடட்டு விடுங்க. ஆமாம், மனம் உருகும் விதத்தில் உங்களுடைய தாய் தந்தை பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கண்டு நீங்கள் அவருடைய ஆசைகளை, தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைய நாள் கலகலப்புக்கு வீட்டில் பஞ்சம் இருக்காதுங்க. அதனால் மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைய நாள் இதை செஞ்சால் பத்தாதுங்க, இதையும் செய்யுங்கன்னு மேலதிகாரிகளால் உங்களுக்கு பொறுப்பு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பொறுப்புனால் நீங்கள் மனசு கொஞ்சம் சங்கடப்பட்டாலும் அது தேவையானது ஒன்று தான் உங்களுக்கு. ஆமாங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மனக்குழப்பம் இதெல்லாம் இன்னைக்கு தீர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. புதியவர்களின் நெருக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு அச்ச உணர்வு ஆழ் மனதிலே தென்படும். அதனால் ஏதோ தொலைத்தது மாதிரி ஒரு சிந்தனை, ஒரு பிதற்றல் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு. அது மதியம் 2 மணி வரை தான். அதுக்கும் பிறகு சரியாயிடும், ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அப்போல்லாம் ஒரு இது சொல்லுவாங்க, ஜுரம் அடிச்சதுனாக்கா 1 வாரம் ஆஸ்பத்திரிக்கு போனால் 1 வாரத்தில் சரியாயிடும், வீட்டில் இருந்தால் 7 நாளில் சரியாயிடும்பாங்க. அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு 2 மணி வரலையும் அப்படி இருக்கும். 2 மணிக்கு பிறகு நல்லாவே ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு படபடப்பு சடசரப்பெல்லாம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணத்திலே சிறு மாற்றம், அதனால் ஒரு தடுமாற்றத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுறீங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதுலேயும் ஒரு முன்னோடியாக இருக்கணும்னு ஆசைப்படுற நீங்கள் இன்னைய நாள் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கிறதுனால முன்னோடியாக இருப்பீங்க. ஆமாம். கடகராசி அன்பர்களே, கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வும் விழிப்புணர்வும் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இன்றைய நாளில் நீங்கள் அதிகமாக யாரிடமும் விவாதமும் வாதமும் செய்ய வேண்டாம். அப்படி செஞ்சீங்கன்னா சிறு சலசலப்பு பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முடிந்தவரை யாரிடமும் விவாதத்தை தவிர்த்துருங்க கடகராசி அன்பர்கள். நீங்கள் பேசுகிறது என்னமோ நியாயம்தான், இருந்தாலும் அது வேறொரு மாதிரியாக போய் தகராறில் முடிஞ்சிடும். அதனால் விழிப்புணர்வு தேவை இந்த
கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் இன்னைக்கு கொஞ்சம் கடுமையான அலைச்சலாக இருக்கும். மதியம் 2 மணிக்கு பிறகு இது லாபமாக மாறும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் கணவன் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் ஒருவர் அனுசரித்து சென்றீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய முயற்சி உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்க போகுதுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தைரியம் உங்களுக்கு இன்னைக்கு அதீத தைரியமாக இருக்கும். இறைசக்தியின் அருளால், உங்களுக்கு துர்க்கை அம்மையோட அருளால் இன்னைக்கு தைரியம் மாபெரும் தைரியமாக இருக்கும். ஆனால் வாகனத்தில் செல்லும்பொழுது நிச்சயமாக அந்த தைரியத்தை கைவிட்டுருங்க. எச்சரிக்கை விழிப்புணர்வு தேவை. ஆமாம், வாகனத்தில் போகும்போது மட்டும் இந்த 2 கையும் விட்டுட்டு ஓட்டுறது, வித்தை காட்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் இந்த சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு வச்சுக்காதீங்க. கொஞ்சம் விழிப்புணர்வு, எச்சரிக்கை இதெல்லாம் தேவை. முடிந்தவரை வாகனத்தில் செல்லும் அன்பர்கள் முழு எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இன்றைய நாள் அப்படி தான் இருக்கணும் நீங்கள். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடை தாமதங்கள் விலகக்கூடிய நாளாகவும் வெற்றி கைப்பக்கம் நெருங்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் உங்களுக்கு. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பிறரால் பாராட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய ஆசைகளே மற்றவர்களை நீங்கள் எளிதில் புரிஞ்சுப்பீங்க. அதனால் அவங்க கம்முன்னு இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது. அதிகமாக நீங்கள் கன்னிராசி அன்பர்கள் பாராட்டு, புகழ்ச்சி இதெல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு. உங்களை யார் ஒருத்தவங்க புகழ்ந்து தள்ளிட்டாக்கா உடனே கையில் உள்ளது இல்லை, கடன் வாங்கினாச்சும் கொடுக்கறதுக்கான ரெடியாக இருப்பீங்க. அது மாதிரி அம்சம் பொருந்திய கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாளாகவே இருக்கும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முடிவு தெரியாத சில பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி முடிவு தெரிஞ்சிடும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. மனமாற்றமும் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவங்களை எளிதில் புரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் இன்றைக்கி உண்டுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் மன மகிழ்ச்சி கிட்ட வந்த நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு வேலை தேடி இருந்த அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் இன்றைய நாள் முயற்சித்தா அந்த பலன் உங்களுக்கு உண்டுங்க. அது சித்திக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து ஒரு ரிலீஃப் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விரிசல்
மாறி நெருக்கம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ஆமாங்க, ரெட்டிப்பு சந்தோஷம் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன மற்றற்ற மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாகவும், நீங்கள் மனதில் பட்டதை டான் பேசக்கூடிய நபர். நீங்கள் எதிர்க்கு அஞ்சாமல் சுய முடிவு எடுப்பதில் ஒரு தனித்திறமை கொண்ட உங்களுக்கு முடிவு எடுக்க முடியாமல் இன்னைக்கு நீங்கள் மனசு ஒரு நிலை இல்லாமல் கொஞ்சம் தத்தளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதனால் விருட்சக ராசி அன்பர்கள் முடிவு எடுக்க துர்க்கையம்மன் வழிபாடு இன்னைக்கு செஞ்சீங்கன்னா நல்ல தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. முடிந்தவரை அருகில் உள்ள அம்மன் கோயிலையும் சரி, துர்க்கை அம்மன் கோயிலும் சரி சென்று வழிபட உங்களுக்கு இன்றைய நாள் தடைகள் உடைப்பட்டு மிக ஒரு சிறந்த பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கும். விருட்சக ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீல நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் மறையக்கூடிய நாளாகவும் மனது தெளிவு கிடைச்ச நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய புதிய சிந்தனைகள் உதிக்க தோன்றும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதனால் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துவது நல்லதுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வருவாய் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய எண்ணங்களிலே ஒரு புத்துணர்ச்சி தெரியக்கூடிய நாளாகவும் இருக்கும். மேலதிகாரிகளின் முழு ஒத்துழைப்பு இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அதனால் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு நல்ல மரியாதை மதிப்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்னைக்கு பண வரவு உண்டுங்க. அதனால் குடும்பத்திலையும் சந்தோஷம் கிடைக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சகோதரனின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்பமே சேர்ந்து நின்று உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். இன்னைக்கு மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியத்திலே சிறு பின்னடைவு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. அதனால் முடிந்தவரை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். யோசனை இல்லாமல் செஞ்சுட்டு அப்புறம் மன வருத்தம் ஏற்படும். அதனால் முடிந்தவரை இதை நம்மளால் செய்ய முடியுமா? சில விஷயம் பாருங்க, துணிச்சல் மட்டும், துணிவே தான் துணை மனிதனுக்கு. பாதி செஞ்சு பாதி வச்சுட்டிங்கன்னா அது அடுத்தவங்க ஈஸியாக செஞ்சுட்டு விடுவாங்க. அதனால் முழுக்க முழுக்க உடனே செய்து முடிக்கணும் எந்த வேலையாக இருந்தாலும். அப்போ தான் பேரும் புகழும் அந்த சாதனையாளர் லிஸ்ட்டில் நீங்கள் வர முடியும். அதனால் முடிந்தவரை உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அன்றைய வேலை அன்றைய செய்வது நல்லது. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சிறு பயணம் ஏற்படும், பயணத்தால் நன்மை உண்டுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் உங்கள் வாசல் தேடி வரப்போகுது. அதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு நாள் பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க உங்களுக்கு.
கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு வெற்றி, ஆமாங்க, வெற்றி மீது வெற்றி இன்னைக்கு வந்து சேரக்கூடிய நாள். மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், அரிய பறைய அரிய பல சாதனைகளை செய்த நாளாகவும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இருக்கும். அதனால் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தாருக்கு தேவையை பூர்த்தி செய்வீங்க. அதனால் மன சந்தோஷம் நீங்கள் அடையக்கூடிய நாளாக கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு இன்னைக்கு தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஒரு கணம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நன்மை தான் இன்னைக்கு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதாக இருந்தாலும் விவேகத்தோடு செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்கள் கையருகே வந்துடுச்சு. ஆமாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெற்றோர்களை இன்னைக்கு அனுசரித்து சென்றீங்கன்னா பேரும் புகழும் உங்களுக்கு தான். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி கழிப்பில் சந்தோஷம் அதெல்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாகவே அமையும். மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய செல்பேசி, கைபேசி அல்லது செல்பேசி, அதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே பாருங்கள், உங்கள் முகம் தகதக தகன்னு மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்முக சிரிப்பு அது உங்கள் முகத்தில் தெரியக்கூடிய நாளாக இருக்கும். செய்தி கேட்டு புரித்தது என் உள்ளம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பரான நாளாக இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவத்தால் நன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்பா இன்னைக்கு நினச்சி எனக்கு புரிஞ்சுதுன்னு ஒரு மன தைரியம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்னைக்கு மன தெளிவினால் மாற்றங்கள் அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஆக மொத்தம் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணையும் அருளும் செய்வார் என கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.